பைபிள் படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, ப்ரேயர் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை. சரி பார்ப்போம், இன்னும் எதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. உங்களை தான் மிஸ்டர். என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு, பரபரப்பா இருக்கு கிறிஸ்தவ வீடு. நேரம் வாசிக்கிறதுக்கு ஸ்பீடு, ஜபம் பண்றதுக்கு ஸ்பீடு. இது ரொம்ப பேடு, இது ரொம்ப பேடு. காலையில எந்திரிச்சோன்னு பல்ல வளர்க்கணும், மூஞ்சிய கழுவணும், காப்பிய குடிக்கணும், சீக்கிரமா கிளம்பி பஸ்ஸ பிடிக்கணும், பிஸியா இருக்கிற மாதிரி நாளெல்லாம் நடிக்கணும். ஸ்கூலுக்கு கிளம்பணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். பாப்பா நேரம் போய்கிட்டே தான் இருக்கு. வாரத்துல ஒரு நாள் தான் லீவு. அந்த லீவ்லயும் சீக்கிரம் எந்திரிக்கணும். கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னா நேரம் பத்துறதில்ல. கொஞ்ச நேரம் இருக்கிற நேரத்துல இது போயிரும், கொஞ்ச நேரத்துல மொபைலு, டிவி அது போச்சுன்னா சாயங்காலம் எந்திரிச்சு வெட்டியா போன்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பேசணும். பேசிட்டு ஊர் சுத்தருக்கு கிளம்பி நேரம் ஹோட்டலுக்கு போய் விருப்பமானதை சாப்பிட்றதுக்கு தான் நேரம். சோசியல் மீடியாவுக்கு நேரம் இருக்கு, சொந்த பந்தத்தை கூட பேச நேரம் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்கு, மற்றவங்களுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக நேரம் இருக்கு, பார்ட்டியில மிதமிறக்க நேரம் இருக்கு, பாட்டி கிட்ட கதை கேட்க நேரம் இருக்கு, ஜிம்முக்கு போக நேரம் இருக்கு, ஜம்முன்னு உடை உடுத்த நேரம் இருக்கு, வீட்டம்மா ரேஷனுக்கு போக நேரம் இருக்கு, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக நேரம் இருக்கு, ட்ரிப்புக்கு போக நேரம் இருக்கு, டிராமா பண்ண நேரம் இருக்கு, ரிலாக்ஸ் பண்ண நேரம் இருக்கு, சமைக்க நேரம் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்க நேரம் இல்லையா? சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்றும் நமது அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படும் முன்னே அவைகள் உருவேற்படும் நாட்கள் என்னது என்பதை கூட அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி அவ்வளவு அக்கறை கொண்டுள்ள நம்முடைய தேவனை தேடவும் நேரமில்லை, பாடவும் நேரமில்லை, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நேரமில்லை. அருமையான தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, இது ரொம்ப தப்பு. நம்முடைய தேவனை தேடுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஆராதிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். டிவி, லேப்டாப்பு, மொபைலு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் ஒழிச்சு ஓரங்கட்டி வச்சுட்டு ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்திருக்க பழகுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட காசு காணிக்கை எல்லாம் கேட்கல. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை. ஏன்னா பொண்ணும் அவரோடது, வெள்ளியும் அவரோடது. அவர் நம்ம கிட்ட சொத்து பத்து எதையும் கேட்கல. ஏன்னா வானமும் அவரோடது, பூமியும் அவரோடது. அதனால அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவரோட நம்ம நேரம் செலவிடணும்னு. அதனால உங்க வீரத்தை, பக்தி வீரத்தை நேரம் செலவிடுறதுல காட்டுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பும் வைக்கல. எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், நேரத்தை வீணா கழிச்சிட்டு இருக்கோம். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்திருக்க பழகுவோம். நாம கூப்பிட்டா வரணும், நம்ம கேட்கறது எல்லாம் தரணும். ஆனா அவர் கூப்பிட்டா மட்டும் நமக்கு நேரம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்றோம். நம்மளுடைய பாரத்தை அவர் சுமந்தவர், அவருடைய வார்த்தைய நம்ம பார்க்கணும். ஆனா தேவன் நம்மளுடைய நேரத்தை எதிர்பார்க்கிறாரு. அவர் நம்மளுடைய நேரத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு? அவர் நம்மளுடைய பாரத்தை சுமந்ததுனால, அவர் நமக்காக நம்ம ஜீவனை, அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்மளுடைய நேரத்தை அவருக்காக நம்ம செலவிடணும். நாங்க ஏதோ குறை சொல்றோம்னு நினைச்சிடாதீங்க, உண்மைதானே. இன்னைக்கும் வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு நிறைய பேர் வந்திருப்போம் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வர்ற ஒரே வார்த்தை நேரம் இல்லை, டைம் இல்லைங்க. எது எடுத்தாலுமே டைம் இல்லை. அது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறக்காக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆண்டவருக்காக, நம்மை படைத்த ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறார்.
மீண்டும் பாலகனாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தம்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப டீச்சர் சொன்னதுதான், அவரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கும் ஆண்டவரை பற்றி கூறவும். இன்னும் ஆண்டவருடைய முதல் வருகையை பற்றி அறியாத பல கோடி ஜனங்கள் இங்கு உண்டு. அவர்கள் பற்றி, ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு நாம் எப்படி கூறுவோம்? அதில் நம் பங்கு என்ன? ஆனபடினா ஞானம் இல்லாதவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனியாவது ஆண்டவரின் பாதத்தை அமர நேரம் ஒதுக்குவோமா? நன்றி.